මේක කරන්න පුළුවන් විදිහට තුනක් තියෙනවා. එකක් இதனை செய்வதற்கு 3 வழிகள் உள்ளன. முதலாவது விருப்ப வாக்குமுறையுடனான விகிதாசார முறை. 1988 ஆண்டின் பழைய சட்டத்தின்படியே செல்வதனால் அதற்கு பாராளுமன்றத்தில் சட்டமூலம் ஒன்று நிறைவேற்றி அதனை செய்ய முடியும். அது அரசியலமைப்புக்கு முரணானது அல்ல என உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பும் கிடைத்துள்ளது. இல்லாவிட்டால் பழைய 2018 ஆண்டு எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் அறிக்கையை எடுத்து அதனை மீண்டும் மீளாய்வு செய்வதற்காக சட்டமொன்றை திருத்தி அதனூடாக அந்த குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் மீளாய்வு செய்து தேர்தலை நடத்துவது அல்லது புதிய எல்லை நிர்ணயம் ஒன்றை மேற்கொண்டு தேர்தலை நடத்துவதற்கான சட்டமூலத்தை கொண்டு வருவது. இந்த வருடம் டிசம்பர் மாதத்திற்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஆனால் இவை அனைத்தும் பாராளுமன்றத்தின் கைகளிலேயே உள்ளன. ஆளும் கட்சிக்கு 150க்கும் அதிகமானோர் இருக்கின்றார்கள் அல்லவா? இதற்கு சாதாரண பெரும்பான்மையே போதுமானது. சாதாரண பெரும்பான்மைக்கு பதிலாக விசேட பெரும்பான்மையே அவர்களிடம் உள்ளது. எனவே இதனை செய்வதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. විශේෂ බහුතරයක් තියෙනවා. එක කරන්න කිසිම ගැටලුවක් නැහැ. இதனிடையே சட்ட ரீதியான தடைகள் நீங்கியவுடன் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு தயார் என பிரதி அமைச்சர் ரத்னகமகே தெரிவித்துள்ளார். விசேடமாக நல்லாட்சி அரசாங்க காலத்திலிருந்தே நிலவி வரும் பிரச்சனையே இந்த மாகாண சபை தேர்தலாகும். தேர்தல் முறையை மாற்றுவதற்கும் திருத்துவதற்கும் அன்றைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. அந்த செயல்முறை இப்போது நடைபெற்று வருவதால் எல்லை நிர்ணயங்களை மேற்கொண்டு உரிய தேர்தல் முறையை திருத்தியவுடன் எமது அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடாத்தும். அதற்கான காலப்பகுதியை எம்மால் கூற முடியாது. அது தேர்தல் ஆணைக்குழுவை பொறுத்தே தீர்மானிக்கப்படும். அது அரசாங்கத்தின் வேலை அல்ல. தேர்தல் ஆணைக்குழுவினால் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். இந்த முறை 2026 ஆண்டுக்காகவும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு ஜனாதிபதி நிதி ஒதுக்கியுள்ளார். எமது அரசாங்கம் கடந்த முறையும் நிதி ஒதுக்கியது. இந்த முறையும் நிதி ஒதுக்கியுள்ளது. உரிய சட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்தவுடன் அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்படும்.